கொடைக்கானலில் ஓய்வெடுத்து வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோல்ஃப் விளையாடி மகிழ்ந்தார். மக்களவைத் தேர்தல் பரப்புரை மற்றும் வாக்குப்பதிவை தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது குடும்பத்துடன் கொடைக்கானலில் ஓய்வெடுத்து வருகிறார். பசுமை பள்ளத்தாக்கு அருகே உள்ள கோல்ஃப் மைதானத்திற்கு சென்ற முதலமைச்சர் சுற்றுலா பயணிகளுடன் சிறிது நேரம் உரையாடி அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். பின்னர் மைதானத்திற்குள் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறிது நேரம் கோல்ஃப் விளையாடினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு மகிழ்ந்தனர். இதனிடையே கொடைக்கானலில் 3000 ஆண்டு பழமை வாய்ந்த பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவிலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் சாமி தரிசனம் செய்தார். அமெரிக்காவைச் சேர்ந்த ராக்வெல் ஆட்டோமேஷன் நிறுவனம் சென்னையில் புதிய தொழிற்சாலையை விரிவுபடுத்த உள்ளதாகவும் இதனால் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு உயர்தர வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து குறிப்பிடத்தக்க உலகளாவிய முதலீடுகளை ஈர்த்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் உலகின் மிகப்பெரிய ஆட்டோமேஷன் நிறுவனமான அமெரிக்காவைச் சேர்ந்த ராக்வெல் அதன் உற்பத்தி மையத்தை சென்னையில் புதிய வசதிகளுடன் விரிவுபடுத்த இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இது வளர்ந்து வரும் உலகளாவிய மேம்பாட்டு உற்பத்தி மையமாகவும் இந்தியாவின் மேம்பட்ட உற்பத்தி தலைநகராக தமிழகத்தின் நிலையை உறுதிப்படுத்தி உள்ளதாகவும் TRB ராஜா குறிப்பிட்டுள்ளார். வரும் ஆண்டுகளில் மேம்பட்ட உற்பத்தி துறையில் தமிழ்நாடு காணப்போகும் புதிய முதலீடுகளின் தொடக்கம் இது என்றும் 2025ஆம் ஆண்டின் முதல் பாதியில் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் இந்த அதிநவீன தொழிற்சாலை நமது இளைஞர்களுக்கு உயர்தர வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார்.